இன்ஸ்டாகிராமில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10K ஃபாலோஸ் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து வீக்லி ஒரு 5,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஆட் லோகோ ப்ரொமோஷன் தான். அவங்க ஒரு கம்பெனி பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ கொடுத்துருவாங்க. அந்த லோகோ நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறீங்களா, அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பில் லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் அவங்க போகக்கூடிய எல்லா வியூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது மினிமம் இவ்வளோ வியூஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கு இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஆப் லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட் அப்படின்னு இருக்கும், ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபீட் அப்படின்னா எப்படின்னா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆட் கேம்பெயின் பண்ணுவாங்க. அதாவது யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், யூடியூப்ல வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு இது தேவைப்படாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் லோகோ ஆட் ஸ்பான்சர்ஷிப். இந்த மாதிரி சில பிராண்டை மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வந்து லோகோ ஆட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது மோஸ்ட் பெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இதில் மினிமம் 5K அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் ஃபாலோவர்ஸ் ரெக்யர்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷனே கிடையாது. 5,000 அப்படிங்கிறதா மினிமம் அவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 5,000 அப்படிங்கிற மாதிரி. மேலும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு வந்து அவங்க 1,000 ருபீஸ் கொடுக்குறாங்களாம் வீக்லி பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி, மண்டே டு மண்டே அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே இதை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களை டிஎம் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுக்கணும். இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்பாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும், ஸோ லொக்கேஷன் எந்த அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ எல்லாம் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டிஎம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சில கிரிட்டீரியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் ஒரு 3 இல்லை 4 கம்பெனிக்கு மட்டும் தான் அப்ளைவே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1x பெட் இருக்கும். இதுவும் மோஸ்ட் ஆஃப் நிறைய லோகோ ஆடில் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இந்த 2 கம்பெனி மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வியூஸ் உங்களுக்கு 1 லட்சத்துக்கு வியூஸ் போனாவே போதும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15K அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எவ்வளோ போகுதோ அதுக்கு அதேத்தாப்புல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேஜஸும் இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போட்டாலும் சரி, இல்லை ஏதாச்சும் சினிமா கண்டென்ட்டில் சாங்ஸ் எது போட்டாலும் சரி, இதில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பிராண்டையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி அவங்க என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 or 3 கம்பெனிக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க தாராளமாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த லோகோ ஆட் வச்சு எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் தாராளமாக சம்பாதிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.